தொகுதி மறுவரை மசோதா தொடர்பா ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. தொகுதி மறுவரையறை என்பதை தமிழ்நாடு அரசு எப்படி அணுகுகிறது என்பதுதான் இதில் கவனிக்கப்பட வேண்டிய செய்தி. டீலிமிட்டேஷனுக்காக இப்ப விஜய் ஒரு கூட்டணி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டினார். அனைத்து கட்சி கூட்டம் என்று சொன்னார். அவர்களுடைய கூட்டணியில இடம்பெறுகிறவர்கள் தான் பங்கேற்றார்கள். அந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்களா? அந்த கூட்டத்தில் விஜய் ஏதாவது பேசினாரா? எதுவுமே பேசவில்லை. அங்கே போனவர்கள் எல்லாம் சமோசாவும் டீயும் சாப்பிட்டு விட்டு திரும்பி வந்ததாகத்தான் செய்தி. இதே போல டீலிமிட்டேஷனுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டினார் அண்ணன் மு க ஸ்டாலின். அது எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொன்னார், அகில இந்திய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு கூட்டத்தை கூட்டினார். விஜய் இந்த விஷயத்துல அரசியல் செஞ்சு மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா வெளிப்படை ஆயிருச்சா? 100 விழுக்காடு எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு விஜய். எதற்காக இந்த தீர்மானம் என்று கேட்டால் இது ஒரு அடையாள தீர்மானமாகத்தான் இருக்கும். இவர்கள் தமிழ்தாய் வாழ்த்துக்கு போட்ட தீர்மானமே ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போல ஆகிவிட்டது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே மதிப்புள்ள ஒரு அணி திரட்டுகிற வேலையை, எல்லோரோடும் சேர்ந்து இணக்கமாக பயணிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய முடியுமா என்று கேட்டால் அது செய்ய முடியாது. இதுவரைக்கும் இந்தியா பிளாக்ல விஜய் இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கான ஒரு சூழல் இருக்கும். இந்த டீலிமிட்டேஷன்னாலே பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நினைவு கோருவது திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மு க ஸ்டாலினும் தான். நாங்க தான் உண்மையான செக்குலர் ஃப்ரண்ட், நாங்க தான் உண்மையிலே மாநில நலன் சார்ந்து இயங்குபவர்கள் என்கிற ஒரு தோரணையை உருவாக்குவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் இது ஒரு மாய பிம்பம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். தமிழக நலன் சார்ந்த ஒரு விஷயத்துல மசோதாவை படிக்காம அவசரப்பட்டு ஒரு மூக்குடைப்பு ஏற்பட்டுருச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் சார். இந்த விவகாரம் இல்ல சார், எல்லா விவகாரத்திலும் ஒரு அரைகுறை புரிதலோடு தான் இந்த அரசு நகருது. அதான் இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய சிக்கலே. இது ஒண்ணும் தமிழ்நாட்டினுடைய அதிமுக்கிய பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டியிருக்கு, சாலை வசதிகளை சரி செய்ய வேண்டியிருக்கு. அதெல்லாம் பேசாம இதை பேசுறாங்கன்னு சொன்ன தாவேகா இன்னைக்கு ஆளுங்கட்சியானதற்கு பிறகு என்ன நிலைப்பாடு, அரசியலுக்காக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு? ஒரு விஷயத்தை உங்களால செய்ய முடியாதுன்னு எனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவர் தேர்தலில் மட்டும்தான் சார் வெற்றி பெற்றாரு. அதன் பிறகு எல்லாவற்றிலும் தோல்வி. ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்துவதில் தோல்வி, வியூகங்களை வகுப்பதில் தோல்வி, கூட்டணி அமைப்பதிலும் படுதோல்வி. அதே போல இப்போது என்னென்று கேட்டால், சட்டமன்ற கூட்டத்தொடரை வைத்துக் கொண்டு ஏதாவது அரசியல் செய்து அதில் ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கலாம் அப்படின்னு அவர் முயற்சிக்கிறார். அது படுதோல்வியை தழுவிக்கொண்டே இருக்கிறது. ஒரு அசிங்கப்பட்ட ஒரு நிலை இருக்கா? இப்படி தங்களுடைய கருத்தை மாத்தி பேசுறது, இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? சார் உண்மையிலேயே தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலர் திரு வல்லம் பசீர் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சட்டப்பேரவை காரசார விவாதங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்று பரபரப்பான சூழ்நிலையில தொகுதி மறுவரை மசோதா தொடர்பா ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? தொகுதி மறுவரையறை என்பதை தமிழ்நாடு அரசு எப்படி அணுகுகிறது என்பதுதான் இதில் கவனிக்கப்பட வேண்டிய செய்தி. இன்றைக்கு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது அல்ல செய்தி. இதற்கு முன்பு தொகுதி மறுவரை என்கிற மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு ஒன்றிய அரசு முனைந்த போது தமிழ்நாட்டிலே தேர்தல் பரபரப்பு உச்சகட்டத்திலே இருந்த காலம் அது. கேரளாவும் தமிழ்நாடும் அந்த வாக்கெடுப்பிலே பங்கேற்காது என்றுதான் மோடியும் அமித்ஷாவும் திட்டம் தீட்டினார்கள். ஆனால் அந்த திட்டத்தை முறியடித்து அவர்கள் என்ன வியூகத்தை வகுத்தார்களோ அதை முனைமுழங்க செய்கிற வகையில் அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பிரச்சாரத்தை ஒத்திவைக்க சொல்லிவிட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்து அவர் வகுத்த வியூகத்தினுடைய விளைவு அந்த டீலிமிட்டேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த மசோதா கிடப்பில் போடப்படுகிறது என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் தோல்வியை தழுவியது என்பதுதான் அன்றைக்கு இருந்த செய்தி. 2 விஷயம் தான் அன்னைக்கு பிரதானமான பேசுபொருள். ஒன்று, இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டுவிடும், அல்லது இந்த மசோதா கிடப்பிலே கிடக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். இரண்டுமே நடக்கவில்லை. அந்த மசோதா தோல்வியை தழுவியது. அதன் பிறகு இப்போதும் டீலிமிட்டேஷன் குறித்த பேச்சுக்கள் எழும் என்ற சூழல் உருவாகிற போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துதான் ஒரு அச்ச உணர்வு பாரதிய ஜனதா கட்சிக்கு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி மெல்ல மெல்ல ஒவ்வொரு கட்சியாக அணுகி இந்த டீலிமிட்டேஷன் குறித்து நீங்கள் ஏன் கவலை கொள்கிறீர்கள், உங்களுடைய மாநிலத்துக்கு பாதிப்பு வராது என்று தனித்தனியாக ஒவ்வொருவரையாக சந்தித்து பேசுகிறார்கள். மறைமுக பேச்சுவார்த்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த டீலிமிட்டேஷனுக்காக இப்ப விஜய் ஒரு கூட்டணி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டினார். அனைத்து கட்சி கூட்டம் என்று சொன்னார்.
அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை. 57 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 19 பேர் தான் பங்கேற்றார்கள். அதிலும் அவர்களுடைய கூட்டணியிலே இடம்பெறுகிறவர்கள் தான் பங்கேற்றார்கள். மக்கள் நீதி மையம் பங்கேற்கவில்லை, அதிமுக பங்கேற்கவில்லை, தேமுதிக பங்கேற்கவில்லை. குறிப்பாக பிரதான நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே பங்கேற்கவில்லை. அந்த கூட்டத்திலே ஏதாவது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்களா? அந்த கூட்டத்திலே விஜய் ஏதாவது பேசினாரா? எதுவுமே பேசவில்லை. அங்கே போனவர்கள் எல்லாம் சமோசாவும் டீயும் சாப்பிட்டு விட்டு திரும்பி வந்ததாகத்தான் செய்தி. வெளியில் வந்த மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினார், அதே போல சு வெங்கடேசன் பேசினார். விஜயோ அல்லது விஜயை சார்ந்தவர்களோ எதையாவது பேசினார்களா என்று கேட்டால் எதுவுமே பேசவில்லை. இதற்கு முன்பு இதே போல டீலிமிட்டேஷனுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டினார் அண்ணன் மு க ஸ்டாலின். அது எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொன்னால், அகில இந்திய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு கூட்டத்தை கூட்டினார். அந்த கூட்டத்திலே முன்னாள் இந்நாள் முதலமைச்சர்கள், முன்னாள் இந்நாள் எதிர்கட்சி தலைவர்கள், பிரதான கட்சிகளினுடைய ரெப்ரசன்டேஷன்ஸ், அதாவது பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில பிரதான கட்சிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, ஹரியானா மாநிலத்திலிருந்து பங்கேற்ற கட்சி, பஞ்சாப் மாநிலத்திலிருந்து பங்கேற்ற கட்சி, இப்படி எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அகில இந்திய அளவில் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு அணி திரட்டுகிற வேலையை சென்னையில் உட்கார்ந்து கொண்டு, தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு அவர் செய்தார். சென்னையிலே அந்த கூட்டம் நடந்தது. அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போது வரை ஒரு கவலையையும் நம்பிக்கை இல்லாத சூழலையும் உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் செய்தி. இன்றைக்கு இவர்கள் இந்த தீர்மானத்தை போட்டிருக்கார்கள். உண்மையிலேயே தீர்மானத்தை வரவேற்கிறோம். ஆனால் இந்த தீர்மானத்துக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா? இந்த தீர்மானம் என்ன செய்து விட முடியும்? நாடாளுமன்றத்திலே வாக்களிப்புக்கு வருகிற போது அல்லது நாடாளுமன்றத்திலே விவாதத்துக்கு வருகிற போது எல்லா கட்சிகளும் ஒரு சேர எதிர்க்கத்தான் போகிறார்கள். அப்போ எதற்காக இந்த தீர்மானம் என்று கேட்டால், இது ஒரு அடையாள தீர்மானமாகத்தான் இருக்கும். எப்படி தமிழ்தாய் வாழ்த்துக்கு தேவையில்லாமல் ஒரு தீர்மானத்தை அடையாள தீர்மானமாக போட்டார்களோ, அதுபோல ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு போட்டிருக்கிறார்கள் என்றுதான் நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். அதுல குறிப்பா என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, இவர்கள் தமிழ்தாய் வாழ்த்துக்கு போட்ட தீர்மானமே ஏற்று சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போல ஆகிவிட்டது. இவர்கள் தீர்மானத்தை போடுகிறார்கள். தீர்மானம் போட்ட மையினுடைய ஈரம் காய்வதற்கு முன்பாகவே சென்னையிலே ஒரு விழாவிலே சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜேஷ் பங்கேற்கிறார். அங்கே இரண்டாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. அப்ப நீங்க போட்ட தீர்மானத்துக்கு என்ன மதிப்பு? தமிழ்நாட்டுக்குள்ளேயே மதிப்பு இல்ல, ஒரு தனியார் நிகழ்ச்சியிலேயே மதிப்பு இல்லை. அப்ப ஆளுநருடைய நிகழ்ச்சியில் எப்படி மதிப்பு இருக்கும் என்பது போல இன்றைக்கு இவர்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். இந்த தீர்மானம் என்ன தாக்கத்தை, இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடியை கொடுத்து விடுமா? தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தீர்மானத்தை தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிற ஆளுங்கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவமே கிடையாது. அப்ப நாடாளுமன்றத்தில் என்ன எதிர்வினையை ஆற்றிவிட முடியும்? அல்லது ஒரு அணி திரட்டுகிற வேலையை செய்கிறதா? இது அகில இந்திய அளவிலான பிரச்சனை, வெறும் மாநிலத்துக்கான பிரச்சனை. நீங்க காவிரி நீர் விவகார பிரச்சனைன்னா அது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையாக மாறி போயிடும். இப்ப நீட் விவகாரம்னா அது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய பிரச்சனை. அப்படித்தானே இந்த பிரச்சனையை அணுக வேண்டியிருக்கு. அப்போ ஒரு அணி திரட்டுகிற வேலையை, எல்லோரோடும் சேர்ந்து இணக்கமாக பயணிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய முடியுமா என்று கேட்டால் அது செய்ய முடியாது. ஏன்னா இந்தியா பிளாக்ல அவர் இல்ல. இதுவரைக்கும் இந்தியா பிளாக்ல விஜய் இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கான ஒரு சூழல் இருக்கு. மாணிக்கம் தாகூர்ட்ட கேட்டா என்ன சொல்றாருன்னா, அவருக்கு எம்பி இல்ல, அதனால பங்கேற்க. எம்பி இல்லாத ஒருவர் இன்றைக்கு தீர்மானம் போட்டிருக்கிறார். அது மட்டும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? எனவே இது ஒரு கண்துடைப்பு நாடகம் தான். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நாங்கள் இயங்குகிறோம் என்பது போல ஒரு சூழலை உருவாக்குவதற்காக காங்கிரஸ் ஏதோ ஒரு சமிக்ஞையை அவருக்கு காட்ட அதன்படி அவர் செயல்படுகிறார் என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். இதுல ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த டீலிமிட்டேஷன்னாலே பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நினைவுக்கு வருவது திராவிட முன்னேற்ற கழகமும் மு க ஸ்டாலினும் தான். அதை மடைமாற்றுவதற்கு இல்ல செக்யூலர் ஃப்ரண்ட்ல நாங்களும் இருக்கோம், நாங்க தான் உண்மையான செக்யூலர் ஃப்ரண்ட், நாங்க தான் உண்மையிலேயே மாநில நலன் சார்ந்து இயங்குபவர்கள் என்கிற ஒரு தோரணையை உருவாக்குவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் இது ஒரு மாய பிம்பம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் இதை நம்ப மாட்டார்கள். இந்த தீர்மானமும் நம்பிக்கை அளிக்கிற தீர்மானம் அல்ல. இந்த தீர்மானம் வெறுமனே இந்த அரசு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கிறது என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொள்வதற்காக நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானம், அவ்வளவுதான். இதுல சார், இப்போ ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரும் பொழுது அதுல ஒரு ஒருமித்த கருத்து இருந்தது, அனைத்து கட்சியுமே ஆதரவு தெரிவித்த நிலை இருந்தது. இவங்களால அந்த பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க, ஒரு ஒருமித்த கருத்து கொண்டு வர முடியல. இதுல என்ன புரிஞ்சுக்கலாம்னா, விஜய் இந்த விஷயத்துல அரசியல் செஞ்சு மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா வெளிப்படை ஆயிருச்சா? இல்ல, 100 விழுக்காடு எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு விஜய். நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான செய்தி. அதுல விஜய் என்ன அரசியலை முன்னெடுக்கிறார் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் ரொம்ப கவனமாக உள்வாங்கிறாங்க. விஜயினுடைய அரசியல் என்னன்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருது. நீங்க ஒரு கட்சி தலைவருடைய எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத லேட்டர் எக்ஸ்போஸ் ஆனா பரவாயில்ல, ரொம்ப இறந்து ஸ்டேஜ்லயே அது எக்ஸ்போஸ் ஆயிடுது அப்படின்றது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செட்பேக் தான் பாக்குறேன். நீங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் கூட்டினார் இல்லையா? அனைத்து கட்சி கூட்டத்தை இல்ல, அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம்னு சொல்லி கூட்டணி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை அவர் கூட்டினாரு.
அந்த கூட்டத்தை அவர் கூட்டும் போது அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னார்? அன்புமணி ராமதாஸுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது சுமூக உறவு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. ஆனாலும் அன்புமணி ராமதாஸ் ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாரு, இது திமுகவை பல்ஸ் பாக்குறதுக்காக நடத்தப்படுகிற கூட்டம்னு சொன்னார். இன்னும் கூடுதலாக ஒரு செய்தியை சொன்னார், இந்த கூட்டம் எந்த வகையிலும் பயன் தராதுன்னு சொன்னார். அதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ இவங்களுடைய ஹிடன் அஜெண்டா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஏர்லியராவே எக்ஸ்போஸ் ஆயிருது அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய செட்பேக். இப்ப இந்த தீர்மானம் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, பாத்தீங்களா, நாங்க எல்லா விவகாரத்திலும் நாங்க ரொம்ப சரியா இருக்கோம். தமிழ் தாய் வாழ்த்துக்கு பாருங்க, நாங்க தீர்மானம் போட்டோம். அது தீர்மானம் போட வேண்டிய விஷயமே இல்ல. ஏற்கனவே ஜிஓ பாஸ் பண்ண ஒரு விஷயம். நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கடந்த காலத்தில் இந்த அரசு நிறைவேற்றி இருக்கிற தீர்மானம் எந்த வகையில் பயனளிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். எந்த வகையில் அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப அது ஏற்படுத்திய தாக்கத்தை தான் ட்ராக் ரெக்கார்டின் படி இதுவும் ஏற்படுத்தும். அப்ப இது வெறும் ஒரு ஐவாஷ் தான். நாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கோம், மாநில நலன் சார்ந்து இயங்குறோம், மாநில உரிமைகள் சார்ந்து நாங்க இயங்குறோம் அப்படின்னு காட்டுவதற்காக விஜய் நிறைவேற்றி இருக்கிற தீர்மானம் தான் இந்த தீர்மானம். அது ரொம்ப எளிதாக அம்பலப்பட்டு போயிருக்கு. விஜய் இந்த அரசியலில் வெற்றி பெற முடியாமல் தோல்வியை தழுவி இருக்கிறார். அவர் தேர்தலில் மட்டும்தான் சார் வெற்றி பெற்றாரு. அதன் பிறகு எல்லாவற்றிலும் தோல்வி. ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்துவதில் தோல்வி, வியூகங்களை வகுப்பதில் தோல்வி, கூட்டணி அமைப்பதிலும் படுதோல்வி. அதே போல இப்போது என்னென்று கேட்டால், சட்டமன்றத்தை வைத்துக் கொண்டு, சட்டமன்ற கூட்டத்தொடரை வைத்துக் கொண்டு ஏதாவது அரசியல் செய்து அதிலே ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கலாம் அப்படின்னு அவர் முயற்சிக்கிறார். அது படுதோல்வியை தழுவிக்கொண்டே இருக்கிறது. இதுல இன்னொரு பக்கம் உன்னிப்பா கவனிச்சு அப்படின்னா, இந்த விசிகா காங்கிரஸ் அவங்க எல்லாம் முன்னாடி சொன்ன விஷயம்னா, அது ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க. இன்னைக்கு நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு அம்பலப்பட்டு நிக்கிறாங்களா? ஒரு அசிங்கப்பட்ட ஒரு நிலை இருக்கா? இப்படி தங்களுடைய கருத்தை மாத்தி பேசுறது, இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? சார், உண்மையிலேயே நீங்க இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தை கொஞ்சம் நுட்பமாக உள்வாங்க வேண்டியிருக்கு. அதுவும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது நுட்பமாக உள்வாங்கி ஆகணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதிக்கு மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என்பது எல்லோரும் ஏற்கக்கூடிய கருத்து தான். ஆனா அதுல என்ன சூழ்ச்சமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்பு ஒன்றிய அரசு தான் இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலிருந்து இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்க. அப்ப பல முன்னெடுப்புகள் இதற்கு முன்பாக 45-50 ஆண்டுகளாக இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற முன்னெடுப்புகளுக்கு ஒத்திசைவு தெரிவித்து அதை முழுமையாக பின்பற்றி ஒன்றிய அரசினுடைய உத்தரவின்படி நடந்த மாநிலங்கள் இன்றைக்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கின்றன. அதற்கு யாரெல்லாம் செவிசாய்க்க மறுத்தார்களோ, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுங்கிற மனநிலையில பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல செயல்பட்டாங்க இல்லையா, அவங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தல. இப்ப ஒன்றிய அரசு சொன்னதை கேட்டு நாங்க ஃபாலோ பண்ணோமே, அதற்கு எங்களுக்கு என்ன பரிசு அப்படின்னு தான் இப்ப நம்ம கேட்கிறோம். அதனாலதானே எங்க மக்கள் தொகை குறைஞ்சிச்சு. நம்ம ஊர்ல ஒரு குடும்பத்துல 10 புள்ள பெத்துக்க சொன்னா பெத்துக்க முடியாதா? அதை வளர்ப்பதற்கான திராணியும் தெம்பும் இல்லாமலா இருக்கு நம்முடைய மாநிலம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான், என்னால இன்னொரு குழந்தை பெற்று வளர்க்க முடியாதா? வளர்க்க முடியாதுன்னா ஒண்ணும் இல்ல. பொருளாதார சூழலும் இருக்கு, வாய்ப்புகளும் இருக்கு, வசதிகளும் இருக்கு, செய்ய முடியும் தான். ஏன் செய்யல? அந்த ஒரு கட்டமைப்பை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒன்றிய அரசு உத்தரவுகள், நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், இது எல்லாத்தையும் பின்பற்றி வந்திருக்கிறோம். குடும்ப கட்டுப்பாட்டை பிரதானமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி மாநிலத்தில் அதை ஒரு திட்டமாகவே அறிவித்து அதுக்கு ஹார்லிக்ஸ் பாட்டில் எல்லாம் கடந்த காலத்துல கொடுத்து, காசெல்லாம் கொடுத்து கடந்த காலத்துல செய்யக்கூடிய காட்சிகளை எல்லாம் நான் இளம் வயதுல பார்த்திருக்கிறேன். அப்ப இதை பின்பற்றிய மாநிலத்துக்கு நீங்கள் என்ன பரிசு தருகிறீர்கள் கேட்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, இப்பவுமே உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவுதான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. ஆனா என்ன இதுல சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருப்பது போலவே உத்தரப்பிரதேசத்துக்கு பர்சன்டேஜை உயர்த்திட்டு, இப்ப இருப்பது போலவே தமிழ்நாட்டுக்கு பர்சன்டேஜை உயர்த்திட்டீங்கன்னா அது ஃபேர் டீலிமிட்டேஷன். ஆனா நீங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு இப்போது இருப்பதை விட குறைவான பிரதிநிதித்துவம். ஆனா எண்ணிக்கை கூடும், 40ங்கிறது 50 ஆகும். ஆனா உத்தரப்பிரதேசத்துல அதை விட இருமடங்காக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க 13% இருந்து 18% ஆயிடுறாங்க. நம்ம 6.7% இருந்து 5.2%, 5.9% வந்துடும். இப்ப இதுதான் இந்த ஃபேர் டீலிமிட்டேஷனும் நோ டீலிமிட்டேஷனுக்குமான பிரச்சனை. இப்ப காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு ஒரு கூட்டணி அமைத்திருக்கிற காரணத்தால் காங்கிரஸ் என்ன சொல்கிறதோ அதை கேட்க வேண்டிய கட்டாயம் இப்ப இந்த கட்சிகளுக்கு வந்துருச்சு அப்படின்றதுதான். இப்ப நோ டீலிமிட்டேஷன் அப்படின்றதுதான் பெரும்பான்மையானவருடைய கருத்து. ஆனா நோ டீலிமிட்டேஷன் ரொம்ப நாளைக்கு நடத்தவே முடியாது அப்படிங்கிறது ஒரு திமுக போன்ற பிரதானமான கட்சிகள் இன்றைக்கு பேசக்கூடிய கருத்து. அன்றைக்கு நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷனாக நடத்தணும் அப்படின்றது திமுக முன்வைத்த கோரிக்கை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தை கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்ததற்கு பிறகு நீங்க அது ஒரு நியாயமான கோரிக்கையாகவும் இருக்கும். அது எப்படி நீங்க நிராகரிக்க முடியும்? அப்ப நீங்க ஃபேரா பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிட முடியுமே தவிர பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்ப இது ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளும் இந்த நிலைப்பாட்டுக்குள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டா, நோ டீலிமிட்டேஷன் சொன்ன கட்சிகள் இன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்திருக்காங்க. அது ஒன்றும் பெரிய அரசியல் ரீதியாக ஒரு சிக்கல் உருவாக்கிட்டதாக நாங்க நினைக்கல. ஆனா என்ன சிக்கல் இதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலிமையாக இதை பதிவு செய்கிற இடத்தில் இருக்கிறார்களா? நீங்க சொன்னீங்க விசிகாவெல்லாம் இன்னைக்கு ஒரு சிரமப்பட்டு போயிருக்கிறாங்களா, தடுமாற்றத்துக்கு ஆளாயிருக்கிறாங்களான்னு. தடுமாற்றத்துக்கு ஆளானது இந்த காரணத்தினால் அல்ல. இந்த கூட்டணி இதை வலிமையாக எதிர்க்குமா, இந்த அணி இதற்கு சரியா வருமா அப்படிங்கிற அந்த சந்தேகத்துக்குள் அண்ணன் திருமா போன்றவர்கள் வந்து விட்டார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். இதுல திமுக நிலைப்பாடு எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? அந்த தொகுதி மறுவரையில திமுக வரவேற்று சட்டப்பேரவையில் அந்த தீர்மானத்துக்கு வரவேற்று இருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு தாவேக்கா ஒரு அரசியல் செய்யலாம்னு நினைச்சாங்க, திமுக அதை சாதகமா எதிர்கொண்டுருச்சா? இல்ல சார், அதாவது தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்திலேயே நான் ஏன் தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொல்றேன்னா, அந்த தீர்மானம் குறித்து பேச வேண்டியதும் இந்த தீர்மானம் குறித்து பேச வேண்டியதும் ஒரே கருத்து தான். கோவி செழியன் எழுந்து முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் வரவேற்று பேசிவிட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையையும் சொன்னாரு. மனோன்மணியம் சுந்தரனார் யாத்து தந்த அந்த தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவதற்கு அவருடைய பெயரால் அமையப்பட்டிருக்கிற பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்நாட்டில் இடமில்லைன்றது எவ்வளவு வருத்தத்துக்குரிய செய்தின்றது சொன்னார். இப்ப இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்துல திமுக துவக்க நிலையிலேயே அந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிரான களத்தை வடிவமைத்தது இந்திய துணை கண்டத்திலேயே முதல் முறையாக. அண்ணன் ஸ்டாலின் பிரச்சார பயணத்தில் இருந்தாங்க. நானும் எங்க தலைவரும் அன்னைக்கு பரங்கிப்பேட்டையில பிரச்சாரத்துல இருந்தோம். பரங்கிப்பேட்டையில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அந்த நகலை தீ வைத்து கொளுத்தினோம். நாங்க அன்னைக்கு பரங்கிப்பேட்டை நகரத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான திமுக தோழர்கள், கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் இருக்கிற அந்த கூட்டத்துல நாங்க அதை செய்தோம். இப்ப இதை துவக்க நிலையிலேயே எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு களத்தை உருவாக்கியது திமுக தான். திமுகவுக்கு அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. இப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவேகா இதுக்கு முன்னாடி என்ன அறிக்கை கொடுத்ததுன்றத நீங்க கவனத்துல போடணும். தாவேகா என்ன அறிக்கை கொடுத்து, இது ஒண்ணும் தமிழ்நாட்டினுடைய அதிமுக்கிய பிரச்சனை இல்ல, தமிழ்நாட்டினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டியிருக்கு, சாலை வசதிகளை சரி செய்ய வேண்டியிருக்கு, அதெல்லாம் பேசாம இதை பேசுறாங்கன்னு சொன்ன தாவேகா இன்னைக்கு என்ன நிலைப்பாடை எடுத்திருக்கு? இன்னைக்கு ஆளுங்கட்சியானதற்கு பிறகு என்ன நிலைப்பாடு, அரசியலுக்காக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு? அப்போ இதுல தாவேகா தான் சங்கடப்படணுமே தவிர திமுக அன்னைக்கு இருந்த நிலைப்பாட்டுல தான் இன்னைக்கு இருக்கு. திமுக அன்றைக்கும் இதை எதிர்த்தது, இன்றைக்கும் அதை எதிர்க்கிறது. எதிர்த்து நிறைவேற்றப்படுகிற தீர்மானத்தை வரவேற்று பேசுகிறது. இதுல அரசியல் செய்ய முடியாமல் சிக்கொண்டு போனது விஜய் தான். திமுகவுக்கு இதுல ஒரு நெருக்கடியும் இல்லை. திமுக ஸ்டாண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. இப்பவும் டீலிமிட்டேஷன் விவகாரத்துல என்ன கன்சர்ன் அப்படிங்கிறத திமுக பட்டவர்த்தனமாக வைக்குது. தாவேகா வைக்குதா? தாவேகாவுக்கு என்ன கன்சர்ன்? தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்ன? டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறீங்களா? எதிர்ப்பதாக இருந்தால் பாரதிய ஜனதா குறித்து ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசுவதில்லையே. ஒரே ஒரு வார்த்தை பாஜக குறித்து பேசியிருக்கீங்களா? இன்னைக்கு கூட தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற போது கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாமல் ரொம்ப அழகா லாபகமாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. தமிழ்தாய் வாழ்த்துக்கு தீர்மானம் நிறைவேற்றினால் அது ஏன் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் வந்ததுங்கிறத பேசாம அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க அரசியல் செய்து மாட்டிக்கொள்கிறார்கள். அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயத்த உங்களால செய்ய முடியாதுன்னு எனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்ப காவிரி விவகாரத்துல இந்த அரசு எப்படி நழுவி ஓடிச்சு, அது போல நழுவி ஓடி இருந்தா கூட நீங்க செய்யலன்னு போயிருக்கோம். இப்ப நீங்க செஞ்சுட்டு அம்பலப்பட்டு போறீங்க. திமுகவை நோக்கி நீங்கள் வீசுகிற கணைகள் உங்களை நோக்கியே திரும்பி வருகிறது என்பதை தெரியாமல் வீசிவிட்டு சிக்கிக் கொள்கிறது தாவேகா என்பதுதான் செய்தி. அப்போ அடிப்படையில விஜய் இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல தோத்துட்டாரு. ஒரு பெரிய பின்னடைவு, தமிழக நலன் சார்ந்த ஒரு விஷயத்துல மசோதாவை படிக்காம அவசரப்பட்டு ஒரு மூக்குடைப்பு ஏற்பட்டுருச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படிதானே சார்? இல்ல, இந்த விவகாரம்னு இல்ல சார், எல்லா விவகாரத்திலும் ஒரு அரைகுறை புரிதலோடு தான் இந்த அரசு நகருது. அதான் இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய சிக்கலே. அந்த நுனிப்புள் மேய்கிற ஒரு விவகாரம் இருக்குல்ல, அது இந்த அரசுக்கு ஒரு கை வந்த கலையாக இருக்கு. ஒரு விவகாரத்தை நீங்க டீப்பா அனலைஸ் பண்ணி அது சார்ந்து இருக்கிற துறையில் யார் யாரெல்லாம் அந்த துறை சார்ந்து இயங்குபவர்களில் ஒரு பாண்டித்தியம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களோடு உட்கார்ந்து பேசி, சட்ட வல்லுநர்களோடு உட்கார்ந்து பேசி ஒரு டீப் டிஸ்கஷனுக்குள்ள கொண்டு அதன் பிறகுதானே சார் ஒரு அரசு ஒரு முடிவெடுக்கணும். ஸ்டாண்ட்ன்றது கவர்மெண்டோட ஸ்டாண்ட் சார். இட் இஸ் நாட் அ ஸ்டாண்ட் ஆஃப் டிவிகே, இட்ஸ் அ ஸ்டாண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்போ என்டையர் ஸ்டேட்டுடைய ரெப்ரசன்டேஷன் நீங்க. அப்ப நீங்க எவ்வளவு ஆழமாக கருத்துக்களை முன்வைக்கணும், எவ்வளவு ஆழமாக இதற்கான திட்டமிடுதலை செய்திருக்கணும்.
நேற்று சாயங்காலம் ஒரு யோசனை யாரோ சொல்றாங்க, இன்னைக்கு காலையில ஒரு தீர்மானத்தை போட்டுருவோம்னு நீங்க முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி சரியானதாக இருக்கும்? இதைத்தான் எல்லா விவகாரத்திலும் அவர்கள் செய்கிறார்கள் சார். காவிரி விவகாரத்துல ஜூன் மாசம் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய தண்ணீர் சார். இன்னைக்கு என்ன சார் தேதியாச்சு? ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி ஆயிடுச்சு சார். கிட்டத்தட்ட 2 மாத காலம் கடந்துருச்சு சார். இதற்காக நீங்கள் யாரோடு உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? விவசாய சங்க பிரதிநிதியை கூப்பிடுங்கன்னு சொன்னா விவசாய சங்க பிரதிநிதியை கூப்பிட்டுட்டு ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் முதலமைச்சர் உட்கார்ந்து பேச மாட்டாரா? முதலமைச்சருக்கு விவசாயிகள் விஷயத்துல கன்சர்ன் இல்லையா? அவர் அது குறித்து சிந்திக்க மாட்டாரா? ஏன் அவருக்கு அந்த கன்சர்ன் இல்லாம போச்சு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இன்னைக்கு எழுப்புறாங்க இல்லையா? இப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விவகாரம் என்று இல்லை, ஒட்டுமொத்தமாக எல்லா விவகாரத்திலும் இந்த அரசு அவசர கதியில எதையாவது செய்தாக வேண்டும் என்கிற ஒரு கடமைக்கான வேலையை தான் செய்கிறதே தவிர பொறுப்புணர்வோடு அந்த வேலையை செய்கிறதா என்று கேட்டால் பொறுப்புணர்வோடு எந்த பணியையும் இந்த அரசு செய்வதில்லை. இந்த அரசுக்கு அது தெரிவதும் இல்லை. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.